டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடிய பலே திருடனை சென்னை திருமங்கலம் போலீசார் கைது செய்தனர். பிடெக் மற்றும் MBA படித்த இவர் GPS கருவி மூலம் வாகனத்தை கண்காணித்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு திருடியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். இவர் எப்படி சிக்கினாரு? முழு விவரம் என்ன? வணக்கம். இந்தியா முழுவதும் 200க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடிய வடமாநில நபரை திருமங்கலம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை அண்ணா நகர் 16வது பிரதான சாலையில் வசித்து வரக்கூடிய எச்ராஜ் ரத்னம் என்பவர் கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி தன்னுடைய ஃபார்ச்சுனர் கார் திருடு போயிருப்பதாக புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருமங்கலம் போலீசார் தொடர்ச்சியாக அங்கு பதிவாகி இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே இந்த கோயம்பேடு லான்சன் டொயோட்டோ சர்வீஸ் ஷோரூமில் இருந்து GPS கருவியை பொருத்தியதும் அதற்கு பிறகாக 3 நாட்களாக கண்காணித்து அவருடைய வீட்டிலிருந்து அந்த நபர் CCTV காட்சி மூலமாக பதிவாகி இருக்கிறது சொகுசு காரை எடுத்து செல்வது. இது தொடர்பாக சென்னை போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த நபர் பாண்டிச்சேரியில் இதே போன்று லான்சன் டொயோட்டோவில் மற்ற சொகுசு காரை திருடி இருப்பது தெரிய வந்தது. அந்த நேரத்தில் தான் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபரை சென்னை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் இவர் பிடெக் மற்றும் MBA பட்டப்படிப்பு படித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. 20 வருடங்களாக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடி விற்பனை செய்வதை ஹாபியாக வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் திருட போகும்பொழுது வெறும் சொகுசு கார்களை மட்டும், அதாவது டொயோட்டா, மெர்சிடிஸ் பென்ஸ், ஆடி உள்ளிட்ட சொகுசு கார்களை மட்டுமே விற்பனை செய்வதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இவருடைய பெயர் சத்யேந்திர சிங் ஜகாவத் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பட்டப்படிப்பு படித்த இவருடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர் இடத்தில்தான் இந்த சொகுசு கார்களை விற்பனை செய்வதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த GPS கருவியை பொறுத்தவரை இவருடைய செல்போனில் 30க்கும் மேற்பட்ட ஆப்புகளை வைத்திருப்பதும் பல்வேறு விதமான GPS கருவியை வைத்துதான் இந்த சொகுசு கார்களை திருடுவதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து தற்பொழுது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த திருடிய கார்களுடைய இன்ஜின் நம்பர் மற்றும் சேசிங் நம்பர் அதனை அளித்துதான் இவர் வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்வதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதுவரை 200க்கும் மேற்பட்ட கார்களை திருடிய இந்த நபரை தற்பொழுது சென்னை திருமங்கலம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இன்று மாலை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.